பாரம்பரிய உணவான இட்லியின் பெருமையை பொதுமக்களிடம் உணர்த்தும் வகையில் 1000 வகை இட்லி கண்காட்சி நடந்தது. மல்லிப்பூ இட்லி தயாரிப்பாளர் இனியவன் சாதனை முயற்சியாக வியாசர்பாடி விவேகானந்தர் பள்ளியில் இக்கண்காட்சி நடந்தது. நீதிபதி ஞானப்பிரகாசம், வள்ளிநாயகம் ஆகியோர் குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இதில் உலகக்கோப்பை இட்லி, ரயில் என்ஜின், மீன், யானை, கோழி, தேசிய கொடி, மிக்கி மவுஸ் உள்ளிட்ட பல வடிவங்களில் இட்லி தயாரிக்கப்பட்டிருந்தது. இந்த இட்லிகள் ஒவ்வொன்றும் பல்வேறு சுவைகளில் தயாரிக்கப்பட்டிருந்தது. இந்த இட்லி தயாரிக்க 48 மணி நேரம் செலவழிக்கப்பட்டதாக இட்லி தயாரிப்பாளர்கள் தெரிவித்தனர். சென்னை மருத்துவக் கல்லூரி மிகவும் பழமை வாய்ந்தது. இங்கு உடல் கூறியல் துறையின் சார்பில் பழைய மருத்துவம் சார்ந்த கிடைப்பதற்கரிய புத்தகங்கள் மற்றும் பல்வேறு மருத்துவ குறிப்புகள் காட்சிப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள கட்டடத்தை புதுப்பிக்க முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் சென்னை மருத்துவக் கல்லூரியில் 1961ஆம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் நிதியுதவி அளித்தனர். இந்நிகழ்ச்சி திங்களன்று கல்லூரி வளாகத்தில் நடந்தது. 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முன்னாள் மாணவர்கள் தற்போதைய மருத்துவர்கள் பொது மருத்துவமனை தலைவர் விமலாவிடம் வழங்கினர். தானாக முன்வந்து இந்த நிதி உதவியை முன்னாள் மாணவர்கள் வழங்கி உள்ளனர். திமுக பொருளாளர் ஸ்டாலின் பிறந்த தினத்தை முன்னிட்டு திமுக வக்கீல்கள் ரத்த தானம் அளித்தனர். தமிழகம் முழுவதும் 5000 யூனிட் ரத்த தானம் பெற முடிவெடுத்துள்ளனர். இதை செயல்படுத்தும் விதமாக திமுக வக்கீல்கள் சார்பில் கட்சி தலைமையகமான அறிவாலயத்தில் ரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான வக்கீல்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நடந்த முகாமில் பொதுமக்களும் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். சென்னையில் மட்டும் 250 யூனிட் ரத்தம் சேமிக்கப்பட்டு மருத்துவமனைகளுக்கு அளிக்கப்பட்டது. முன்னதாக ரத்த கொடையாளர்களை மருத்துவர்கள் சோதனை செய்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்தனர்.